இந்த மாதிரி நல்ல வகை வகையாக சைடிஷ் வச்சு நல்ல ரைஸ் பத்திரி நல்ல சாஃப்டான பத்திரியோடு வச்சு சாப்பிடும்போது யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க. அதுக்கு மட்டன் குழம்பும் சிக்கன் சுக்கா, அதாவது பெப்பர் சுக்கா, அப்புறம் சிக்கன் 65 கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1.5 கப் சுடு தண்ணி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அதை டச் பண்ணாமல் விட்டுருங்க. அந்த வேப்பர்லேயே அது நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கையில் போட்டுட்டு அதை நல்லா பெசரி விட்டுட்டு நல்லா ரவுண்டான ஷேப்பில் பால்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. அந்த பால்ஸ் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரொட்டி பரத்த போகிறோம். அந்த பரத்துறதுக்கு முன்னாடி அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக அந்த ரொட்டி பலகையில் ஃபுல்லாக போட்டுட்டு அதை டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பரத்தி இந்த மாதிரி ஷேப் கொண்டு வந்துடுங்க. லைட்டாக ஜென்டிலாக பரத்துங்க, இல்லைனா அங்கங்கே விரிசல் வந்துடும். இதை தோசை தவாவில் போட்டு 2 பக்கமும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்து கொடுத்து பாருங்கள், வேற டேஸ்ட். கம்பு வச்சு ஒரு பால் கொழுக்கட்டை, கம்பு பால், அதாவது கம்பு தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கப்பு கம்பு, முழு கம்பு இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெதுப்பாக இருக்க தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி இந்த மாதிரி உருட்டு பதத்துக்கு இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதில் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் போடணும், இல்லைனா கரைஞ்சிரும். அதில் 2 ஏலக்காய் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு பால்ஸாக போட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். அதுக்கப்புறமா சக்கரை பாகு நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வடிகட்டி அதோடு ஊற்றி அதை ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சோம்னா இந்த மாதிரி பதம் வந்துடும். ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை கொஞ்சமாக ஊற்றி கொதியெல்லாம் விடக்கூடாது, கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஃபெஸ்டிவ் சீசன் வந்தால் தான் ஷீர் குருமா பண்ணலாம். ஆனால் ஷீர் குருமான்னு சொன்னால் நம்ம வீட்டில் சாப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அதே மாதிரி ஷீர் குருமா செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஷீர் குருமா எப்படி பண்ணுற மாதிரி இதுக்குன்னு ஒரு தனியோட ஸ்டைலில் இந்த குனாஃபா வெர்மிசெல்லி சேமியா நான் இன்னைக்கு குனாஃபா வாங்கியிருந்தேன். பாளையம் அதில் தேவையான நட்ஸ் எல்லாம் நான் டேக் பண்ணுறேன், நான் எடுத்திருக்கேன். அதில் வேணுங்கிறவங்க ஒரு ஏலக்காய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா தேவையான நட்ஸ், பாதாம், கேஷ்யூ நட், பிஸ்தா, சாரப்பருப்பு, சேமியா எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதே பேன்ல வெர்மிசெல்லி சேமியா நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை சேமியா வேகிறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால், கெட்டியான ஆரஞ்சு கலர் பால், அதுக்கப்புறம் தேவையான அளவு சுகர், அதை நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா சேமியா வெந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டா சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மில்க் மேட் நான் ஹோம்லேயே கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்க. வேறு நம்ம எவ்வளவோ டிஃப்ரெண்ட்டான ட்ரிங்க்கு ஷேக்ஸ்லாம் குடிச்சிருக்கோம், ஆனால் பாஸ்மதி அரிசியில் ஒரு மில்க் ஷேக் குடித்தா எப்படி இருக்கும்? அதை ஊற வச்சு அதில் ஒரு 10 பாதாம் போட்டு அதில் ஒரு பட்டைத்துண்டு போட்டு ஒரு ஸ்டார் அனஸ் போட்டு நல்லா ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதை அப்படின்னு நல்லா பிழிஞ்சு அதை வடிகட்டி அதை நம்ம குடித்தா எப்படி இருக்கும்? தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணி நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக ஐஸ் க்யூப்லாம் நல்லா போட்டு அப்படியே நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே ஒரு கப்பில் ஊற்றி மேலே சின்னமன் ஸ்டிக்கை நல்லா ஸ்மோக் ஃப்ளேவர் வரவிட்டு மேலே கொக்கோ பவுடர் போட்டு அப்படியே கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுதான் மெக்சிகன் ஹார்ச்சட்டா.